கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸோட ஐபிஎல் கேம்ப் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 10 டேஸுக்கு மேலே ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு தோனி இந்த டீம்ல இல்லை, அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் எந்தெந்த பிளேயர்ஸ் ஃபார்மில் இருக்காங்க, திரிபாத்தியா, தீபக் ஹூடாவா, தோனி அவர்களுடைய பேட்டிங் எப்படி இருக்கு, பத்திரானா எப்படி வரப்போறாருன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டையுமே அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் ஸ்குவாடை கொஞ்சம் பெட்டராக பில்ட் பண்ணும் அண்ட் இன்ஜுரி கன்சர்ன்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே ராகுல் திரிபாத்திக்கு கையில் அடிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு முதல் 3 மேட்ச் 4 மேட்ச்ல விளையாட மாட்டாருங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அடுத்த 2வது நாள் அவர் நெட் ப்ராக்டிஸ் வந்துட்டாரு. ஒரு நாள் மட்டும்தான் அவர் லீவ் எடுத்தாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ எனிவே அவருடைய ரிஸ்ட் நல்லா தான் இருக்கு, செம்மையா பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ சிஎஸ்கே இப்போ ரீசெண்ட் டைம்ல வீடியோ ஒன்று எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அவருடைய அந்த டெலிகேட் டச் ஆகட்டும் அண்ட் ஃபுட் ஒர்க் செம்மையா இருக்கு. ஸோ நல்லா டீப் கிரீஸ் போய் ஆடக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய ஹெல்மெட் தாங்க அவருடைய பிளஸ் பாயிண்ட். தினேஷ் கார்த்திக் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ ராகுல் திரிபாத்தி இதே மாதிரி தான், எந்த பிரான்சைஸ் போனாலும் இந்த மாதிரி ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவார். அவருடைய ஸ்டாண்ட்ஸ் அந்த ஹெல்மெட்டு பார்க்கறக்கே செம்மையா இருக்கு. எல்லோ உண்மையாலுமே இவருக்கு பெட்டரா சூட் ஆயிருக்குங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா மாதிரியான பவுலர்ஸுமே ஃபேஸ் பண்ணிட்டாரு. கலீல் அகமது ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஸோ மேக்ஸிமம் பீட்டன் அப்படிங்கிறது ஆகவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 டெலிவரி ஃபேஸ் பண்ணியிருந்தா அதில் ஒரு 80% செம்மையா ஆடி இருக்காரு. ஸோ 20% தான் பீட்டன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காரு. ஸோ மொத்தப்படி செம்ம டச்சில் இருக்காரு. அதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதை தொடர்ந்து MS தோனி அவர்கள் முதல் 2 நாள் 3 நாள் ஃபுட்பால் மட்டும்தான் விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பயிற்சிக்குள்ள வந்தாரு. ஸோ 2-3 சிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போய் விழுகிற மாதிரி இருந்தது. கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. ஆனா 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த ஓல்டு டீசல் புல்லட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓடிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய கனெக்ஷன் ஒன்னொன்னு கிளியரா இருந்தது. பின்னாடி இருந்து நம்மளுடைய விஜய் சங்கர், தீபக் கூட இவங்களாம் பார்த்துட்டே இருந்தாங்க. பயங்கரமா கிளாப்பும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா டச்லயே இல்லை. ஸோ பேட்லயே பார்த்தோம் அப்படின்னா ஸோ எட்ஜ் பட்டு போறது, அது மட்டும் இல்லாமல் பாட்டம் ஆஃப் த பேட் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மிடில் ஆஃப் த பேட் தாங்க. ஸோ பர்ஃபெக்ட் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ் வந்துட்டு நல்லா பயிற்சி பண்ணாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பா இன்னும் சூப்பரா அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு இருப்பாருங்க, அது மாற்றம் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ரிசர்வ் பண்டுடைய சிஸ்டர் வெட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அங்க போயிட்டாரு, இன்னும் ஒரு நாள்ல திரும்பி வந்துருவாரு. ஸோ சுரேஷ் ரெய்னாவுடைய ஃபேமிலிக்கோட சேர்ந்து டான்ஸ் ஆனது அது எல்லாம் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. உண்மையாலுமே சிஎஸ்கே கேம்ப் செமையா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல எல்லாருமே ரொம்ப முக்கியமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளான ஜடேஜா அண்ட் சிவம் தூபே இவங்க எல்லாமே வந்தாச்சு. தூபே உடைய சர வெடிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு இந்த 2 நாளா தான் பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாரு. ஸோ மேக்சிமம் முதல் நாள் அவ்வளவு புஷ் பண்ணல, அதுக்கப்புறம் செமையா ஆனாரு. அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்தது மட்டும்தான் தெரியும். இன்னும் ஒரு நாள் நல்லா கம்ஃபர்டபுளா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பயிற்சியில நம்மளால பார்க்க முடியும். அஸ்வின் அவர்களுடைய பவுலிங் இன்னுமே சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருமே சின்ன வயசுல ஒரு தடவையாவது இவருடைய அந்த ஆக்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பவுலிங் ஸ்கில் கிட்டத்தட்ட அரௌண்ட் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு மறுபடியும் சென்னை வராரு. ஸோ அரௌண்ட் 10 இயர்ஸ் அப்படிங்கும் போது உண்மையாலுமே சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ அவருடைய பவுலிங் என்னங்க குறைச்சல், இன்னும் செம்மையா இருந்துட்டு இருக்காது. ஸோ எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ட்ராக் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறது நல்லா தெரிஞ்சாலுமே லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டராகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் போன வருஷம் 15 ஓவர் வந்துட்டு ஸ்பின்னே கொடுக்காம போட்டிருப்பாரு ருத்ராஜ் கெக்வாட் அவருடைய கேப்டன்சியில. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம தயவு செஞ்சு ஒரு 10 ஓவராவது ஸ்பின்னு கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷம் ஃபேன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 3 தரமான பவுலர்ஸை வச்சுட்டு ஸ்பின் கொடுக்கலன்னா எப்படி? போன தடவை அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டாரு. அது மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஜெயிப்பாக்கல, இன்னும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் சேர்த்து வின் பண்ணியிருப்பாங்க, குவாலிஃபை ஆயிருக்கலாம். ஸோ ருத்ராஜோட ஃபர்ஸ்ட் டைம் தானே, ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நடக்கிறது தான். இந்த தடவை கரெக்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலா இந்த அணியினுடைய சுட்டி குழந்தை 2 சுட்டி குழந்தை இருக்கு. ஒன்னு சாம் கரன், இன்னொன்னு வந்துட்டு பத்திரானா. ஸோ பத்திரானாவை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பத்திரானாவுடைய பவுலிங் ஆக்ஷன் சரியில்லை, ரன் லீக் பண்றாரு, இப்படி எல்லாமே இருந்தாலுமே கூட சிஎஸ்கேன்னு வந்துட்டா MS தோனிக்கு கீழே விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடுவாருங்க, அதில் மாற்றமே கிடையாது. முதல்ல ஒரு மேட்ச் 2 மேட்ச் பார்ப்பாரு, அதுக்குள்ள அவருடைய 100% எப்போ கொடுக்க முடியுமோ கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. தோனி வர்சஸ் பத்திரானா இந்த பேட்டில் தான் பார்க்க போறோம். ஸோ பயிற்சி ஆட்டத்தில் 2 பேரும் வந்துட்டு இவர் பவுலிங் போட ஒரு பேட்டிங் ஆட இதை பார்க்க போறோம். ஏன்னா யாக்கர் பால்ல கண்டிப்பா கனெக்ட் பண்ணி பழகணும் தோனி அவர்கள். ஏன்னா நிறைய தடவை பார்த்துருப்போம் டெத் ஓவர் அப்படின்னாலே யாக்கர் தான் போட போறாங்க. ஸோ தோனி எப்படியோ அரௌண்ட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்துட்டு பேட்டிங் பண்ண வராரு அப்படின்னா நிறைய வைடு யாக்கர், நிறைய ஸோ டீப் இந்த கிரீஸ் போய் ஆடியே ஆகணும். ஸோ அந்த வகையில் பத்திரானாவுடைய யாக்கருக்கு தான் தோனி அவர்கள் வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ அது வந்து நல்லா பயிற்சி பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் ஓவர் அப்படிங்கிறது பெருசா பிரச்சனையே இருக்காது. யாரு வின் பண்றா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கம்ப்ளீட் சிஎஸ்கே அப்டேட் கவர் பண்றேன்னு நினைக்கிறேன். இதை பத்தி தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.